தமிழகத்தில் அறிந்த ஒரு அடையாளம். அம்பேத்கர் இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், திராவிட இயக்கங்கள், மார்க்சிய பின்னோக்கி கொண்ட இயக்கங்கள் என்று வெவ்வேறு கருத்து நிலையை கொண்டவர்கள் இங்கு கருத்தொற்றுமையின் அடிப்படையில் பல செயல்பாடுகளை ஒரு கூட்டு நடவடிக்கையாக மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்து வருகிறார்கள். ஏற்கனவே இந்த கூட்டமும் அப்படியான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். உங்களிடையே அயோத்திதாஸ் பண்டிதரை பற்றி பேசுவது என்பது ஒரு புதிய அறிமுகமாக இருக்கிறார். ஏற்கனவே அயோத்திதாஸ் பண்டிதரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவற்றோடு நான் வேறு சில செய்திகளை அவரோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த கூட்ட அதான் என்னுடைய உரையின் நோக்கம். இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ரா. சீனிவாசராவ் அவர்கள், அண்மையில் தமிழ்நாடு அரசு சார்பாக வழங்கப்பட்ட அயோத்திதாஸ் பண்டிதர் பெயரிலான விருதினை பெற்ற மதிப்புக்குரிய ஆசிரியர் தேனரசன் அவர்கள், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய தோழர் செல்வமணியன் அவர்கள், எனக்கு முன்னால் நல்லதொரு உரையை பகிர்ந்து கொண்ட மருத்துவர் பிரகாஷ் அவர்கள், இந்த நிகழ்விலை கலந்து கொள்ள தொடர்ந்து பேச இருக்கக்கூடிய முகுந்தன் அவர்கள், பிரபா செல்லப்பிள்ளை அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், செந்தமிழங்கன் அவர்கள், காசிநாதன் அவர்கள், நந்தன் அவர்கள், தம்புசாமி அவர்கள், சின்னப்பா தமிழர் அவர்கள், சிலம்பரசன் அவர்கள், நன்றி உரை வழங்கக்கூடிய பால்மகன், சகோதரர் போதி பகவன், கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய கவிஞர் எழுத்தாளர் செல்வகுமார் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வெவ்வேறு அமைப்புகளில் இருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நீங்கள் அயோத்திதாஸ் பண்டிதரை பற்றியான அடிப்படையான தகவல்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அது பரவலாக இன்றைக்கு இணைய வழியாகவோ கூட்டத்தின் வாயிலாகவோ கிடைக்கக்கூடிய தகவல்கள் தான். அவர் 1845ஆம் ஆண்டு பிறந்து 1914ஆம் ஆண்டு மறைந்தார். 1891ஆம் ஆண்டு அவர் திராவிட மகாஜன சபை என்கிற ஒரு அமைப்பை நீலகிரியில் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து தொடங்கினார். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் பற்றி சிந்திக்கவும் அது பற்றியான கவனத்தை, அரசியல் கவனத்தை கூறுவதும் அவர்களுடைய அந்த அமைப்பினுடைய நோக்கமாக இருந்தது. நன்றி. குறிப்பாக காலனி அரசு, ஆங்கிலேய அரசு இங்கு நிலை பெற்ற பின்னால் அது அதனுடைய கண்ணோட்டத்தில் இந்திய சமூகத்தை ஒரு மறு வடிவமைப்புக்கு உள்ளாக்கியது ஆங்கிலேய அரசு. அதுவரையிலும் நம்மிடையே இருந்து வந்த நம்பிக்கைகள், அடையாளங்கள், சிந்தனா முறைகள், வாழ்க்கை முறைகள், ஏன் அரசு முறை, இது எல்லாவற்றையுமே அது மாற்றி அமைத்து தனக்கு உகந்தது போல அதிலே நமக்கு வந்த நன்மைகளும் உண்டு, நாம் இழந்தவைகளும் உண்டு. ஆங்கிலேய அரசினுடைய வருகையின் காரணமாக அது ஒரு ஆராய்ச்சியாளர்கள் அது ஒரு நவீனத்துவத்தை இந்திய சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியது என்று குறிப்பிடுவது உண்டு. குறிப்பாக இந்திய சமூகம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் தேசியமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்திய சமூகத்தை ஒரு தேசமாக வடிவமைப்பதில் ஆங்கிலேயர்களுடைய பங்கு முக்கியமானது, முதன்மையானது. பிறகு இந்திய சமூகத்தை ஒரு அரசியல் தேசியமாக ஒருங்கிணைத்த பின்னால் இவற்றை தொடர்ந்து நிகழ்த்துவதற்கு ஒரு நிர்வாக அமைப்பு, ஒரு ஒன்றுபட்ட நிர்வாக அமைப்பு தேவைப்பட்ட போது அவற்றையும் கட்டமைத்து ஒருங்கிணைத்தது. அதே போல இந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட சட்டம், ரூல் ஆஃப் லா என்று குறிப்பிடுவோம் இல்லையா, சட்டத்தின் வழியாக விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த நிர்வாகத்தை வழிநடத்துவதற்கான சட்டத்தை அது உருவாக்கியது. அதன் அடிப்படையில் அது வைத்த ஒரு மிக முக்கியமான அடையாளம் என்னவென்றால், ஒரு பொதுவான சமூகம், பொதுவான நீதி, பொதுவான நிர்வாகம், பொதுவான சட்டம் என்ற ஒன்றை இந்திய
சமூகத்திற்கு அது அறிமுகப்படுத்தி, அப்ப இதற்கு கீழே இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை கணக்கெடுத்து வகைப்படுத்தி அவற்றுக்கேற்ப திட்டங்களை அமல்படுத்துவது என்பதை அது உருவாக்க வேண்டும். அப்பதான் அது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு தயாராக முதல் முறையாக மக்களுடைய தலைகளை எண்ணி அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப நலத்திட்டங்களை உருவாக்குவது, நடைமுறைப்படுத்துவது என்பதை நாம் அப்போதுதான் பார்க்கிறோம். அப்போ ஒரு முதல் முறையாக இது மாதிரி மக்களை எண்ணுகிற போது வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, மக்கள் எல்லோரும் ஒரே நிலையில் இருப்பவர்களாக இல்லை. அவர்களுக்கிடையே பலவிதமான பாகுபாடுகள், பலவிதமான நம்பிக்கைகள், பலவிதமான அடையாளங்கள், இப்படி பலவிதமாக இருக்கிறது. அப்போ இது எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்துதான் இவர்களை கணக்கில் எடுக்க வேண்டும், திட்டங்களை யோசிக்க வேண்டும். அப்படி அவங்க திட்டங்களை யோசிக்கும் போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பொதுவாக மனித சமூகத்தில் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய சில பொதுவான பாகுபாடுகள் இருக்கு. பிறகு அந்தந்த பகுதிக்கு ஏற்ற பாகுபாடுகள் இருக்கிறது. உலக அளவில் என்ன, ஆண் பெண் பாகுபாடு, இது மாதிரியான எல்லா இடத்திலும் அது நிலவுகிறது. அந்தந்த பகுதிக்கு ஏற்ப பாகுபாடு இருக்கிற போது ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் நிற பாகுபாடு இருக்கும். இந்திய சமூகத்தில் நாம் பார்க்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு பாகுபாடாக இருந்தது ஜாதி பாகுபாடு. இது நம்ம இந்தியாவை ஆண்ட வெள்ளக்காரர்களுக்கு ரொம்ப புதுசு இந்த ஜாதி பாகுபாடு. இந்த ஜாதி பாகுபாட்டை அளவிடுறதுக்கு நம்ம இந்தியர்கள் வைத்திருந்த அளவுகோல் இருக்குல்ல, அது ரொம்ப வினோதமானதாக, வித்தியாசமானதாக இருந்தது. ஒரு ரொம்ப முற்றிலும் அன்சைன்டிபிக்கலாக இருந்தது. அப்ப இங்க இந்த சமூகத்தை புரிந்து கொள்வோம். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளை கணக்கில் எடுத்து அவற்றுக்கேற்ப திட்டங்களை யோசிப்பது என்பது ரொம்ப சவாலானதாக இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில தான் வெள்ளக்காரங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழுவினரும் தங்களுடைய நலன்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் ரொம்ப பிரயத்தனப்பட்டார்கள், ரொம்ப முயற்சி பண்ணாங்க. வெள்ளக்காரங்கள் கிட்ட தங்களை எப்படி காட்டிக்கிட்டா நமக்கு அவங்களிடமிருந்து சந்ததிகளும் உரிமைகளும் கிடைக்கும் என்பதாக அவர்கள் திட்டமிட்டார். அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுல எக்கச்சக்கமான சமூக குழுக்கள் ஜாதிகளாக அணிதிரண்டு தங்களை நிலைப்படுத்திக் கொள்ள, அன்னைக்கு ஒரு ஆங்கிலத்தில் சொல்வாங்க பிரிண்ட் கல்ச்சர், அச்சு பண்பாடு. அச்சு என்பது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் அது வரைக்கும் ஒரு மக்களிடையே பேச்சு வழக்காக ஊர்ல ஒரு சொல்லி வச்சு ஒத்துக்கிட்ட விஷயமா இருந்த சில விஷயங்கள் இப்ப எழுத்தா மாறுது. எழுத்துங்கிறத ஒரு விஷயத்தை ரொம்ப உறுதிப்படுத்துவதற்கான, நீங்க இந்த வார்த்தை சொல்றீங்க, எனக்கு இதை செஞ்சிடறேன்னு, அதை எப்படி சொல்ற, பத்திரத்தில் எழுதி கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம். பத்திரத்தில் எழுதி கொடுத்தா வாய் வார்த்தை என்னவாக மாறுகிறது, எழுத்தாக மாறுகிறது போது அது உறுதியானதாக மாறுகிறது, மாறாததாக மாறுகிறது. எனவே இந்திய சமூகத்தில் ஒரு எழுத்து பண்பாட்டை ஆங்கிலேய அரசு அறிமுகப்படுத்துகிறது. அப்ப இந்த எழுத்து அடையாளத்தின் வழியாக, எழுத்து என்கிற உண்மைக்கான சான்றாதாரத்தின் வழியாக ஒவ்வொரு ஜாதிகளும் தங்களுடைய ஜாதிகளை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு, உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு, ஜாதிகளுக்குரிய அந்தஸ்தை உயர்த்தி காட்டிக் கொள்வதற்கு, இன்னொரு ஜாதியினுடைய அந்தஸ்தை தாழ்த்தி காட்டுவதற்கு என்று பலவிதமான போட்டிகளும் மோதல்களும் இந்திய சமூகத்தில் 19ஆம் நூற்றாண்டில் பெருவாரியாக நடந்தது. இன்றைக்கு அது பற்றிய நிறைய ஆராய்ச்சிகள் கல்வி புலங்களிலே நடைபெற்று வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்முடைய இந்திய சமூகத்தில், அதாவது குறிப்பாக தமிழ் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக காட்டப்பட்ட சமூகங்கள் பற்றி பேச வந்தவர்கள் நிறைய பேராக இருந்தார். அதுல 2 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள். அதுல ஒருத்தர் தான் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய, காணக்கூடிய, நாம் நினைவு கூறக்கூடிய அயோத்திதாஸ் பண்டிதர், இன்னொருவர் தாதா லட்சுமணி சீனிவாசன் அவர்கள். இந்த 2 பேரும் முக்கியமானவர்கள். இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க.
தென்னிந்தியாவில் நம்ம அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம கணக்கெடுத்து சொல்ல முடியும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தலைவர்களை பற்றி எல்லாம் படிக்கிற போது பார்க்கிற போது நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், குறிப்பாக முற்போக்கு தலைகளிலே செயல்படுகிறவர்கள் கூட கணக்கில் இருக்க தரக்கூடிய விஷயம் எது என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னால், அவர்கள் அன்றைக்கு அவர்களுடைய புரிதல், அவர்களுக்கான வாய்ப்பு, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை கருதி அன்னைக்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தாங்கள் சார்ந்த குழுவின் சார்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியவர்களாக, அவர்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர்களாக இருந்தார்கள். அதுதான் இயல்பு, அப்படிதான் இருந்திருக்க முடியும். அயோத்திதாஸ் பண்டிதர் மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பூர்வக்குடி சமூகங்களிலிருந்து உருவான பல பேரும் அவர்கள் பிறந்து வளர்ந்த உருவான சமூக குழுவினுடைய மேம்பாட்டிற்காக குரல் கொடுத்தவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் யதார்த்தம். அப்படித்தான் இருக்க முடியும். எனவே அயோத்திதாஸ் பண்டிதர் ஒரு பறையர் சமூகத்தினுடைய பின்புலத்தில் இருந்து உருவாகி வந்ததும் அவர்களுக்காக குரல் எழுப்பியது என்பதும் அந்த காலகட்டம் சார்ந்து மிக இயல்பானது. அதனை மறைப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு ஒரு 100 ஆண்டு காலம் தாண்டி நினைவு கூறக்கூடிய நாம அவர்களுடைய சிந்தனா முறைகளை, யோசனா முறைகளை நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதே போல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஒரு பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய சமூகங்களுடைய அடையாளத்தை புரிந்து கொள்வதற்கு, அவர்களை பற்றியான அரசியலை கட்டமைப்பதற்கு நாம் வளர்த்திருக்க வேண்டும், விரிவாக்க வேண்டும். அயோத்திதாசர் ஒரு குறிப்பிட்ட பின்புலத்தில் சிந்தித்து தந்தை சென்ற கருத்துக்களை நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய நிலையை பற்றி ஆராய்வதற்கான ஒரு விரிவான பார்வையாக, ஒரு அரசியல் கோணமாக வளர்த்தெடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நண்பர்களே, அயோத்திதாசருடைய மிக முக்கியமான ஒரு அவதானிப்புகள், ரொம்ப யோசனைகள் ஒன்று என்னவென்றால், பொதுவாக இன்றைக்கு நாம் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களாக இருக்கட்டும், தென்னிந்தியா, இந்தியா, இப்படியான ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பார்வை என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கையை கொண்டவர்கள் இல்லை என்ற ஒரு கருத்து நமக்கு இருக்கிறது. பொதுவாக பெரும்பாலும் இருக்கு. அவர்களுக்கு ஒரு மதிப்பான கடந்த காலமோ ஒரு மதிப்பான வரலாறோ இருந்திருக்க முடியாது. அவர்கள் ஏதுமற்றவர்களாக, ஏதிரிகளாக இருந்தார்கள். அவர்கள் வெகு கடந்த சில பத்தாண்டுகளில் தான் ஒரு உணர்வை பெற்றார்கள் என்று நாம் பொதுவாக கருதுகிறோம். அயோத்திதாசருடைய பார்வை கோணம் அதிலிருந்து வேறானது. என்ன அப்படின்னா, அது அயோத்திதாசருக்காக மட்டுமல்ல, நாம் கூட யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தில் பூர்வக்குடிகளாக இருந்தவர்கள், அவர்களுக்கு இந்த மண்ணோடு நீண்ட கால உறவு பந்தம் இருந்தவர்கள், இங்கு பலவற்றை அவர்களுடைய உழைப்பினால் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இல்லாமல் இருந்திருக்காங்க. அவர்களுக்கென்று ஒரு பண்பாட்டு அடையாளம் இல்லாமல் இருந்திருக்காங்க. அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை, அவர்களுக்கென்று ஒரு சிந்தனை முறை என்பது இல்லாமல் இருந்திருக்காங்க. நிச்சயம் இருந்திருக்கு. அவர்களுக்கென்று உணவு முறை இருந்திருக்கும், அவர்களுக்கென்று மருத்துவ முறை இருந்திருக்கும். மருத்துவர் அவர்கள் பேசினார். எனவே அவர்கள் ஏதோ திடுதிப்பென்று ஒரு நாள்ல ஒரு கீழிருந்து மேல வந்தவங்க, ஒரு சிதிக்க தலைப்பட்டவர்கள், போராட தலைப்பட்டவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது, கருத முடியாது. அது ஒரு சயின்ஸே கிடையாது. மேக்ஸிமம் என்ன சொல்கிறது என்றால், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பது அதனுடைய விதியாக இருக்கிற பட்சத்தில் நாம் யோசித்து பார்த்தால், ஜாதி அமைப்புக்கு எதிரான போராட்டம் என்பது என்ன அப்படின்னா, யாரிலிருந்து தொடங்கியது, எங்கிருந்து தோன்றியது என்று நாம் யோசிக்கும் போது நமக்கு பேர் தெரியாம இருக்கலாம், காலம் தெரியாம இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிந்தவர்களிருந்து நாம தொடங்குறோம், அவ்வளவுதான்.
நாம தெரிந்ததிலிருந்து தொடங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே எந்த போராட்டமும் நடக்கல அப்படின்னு அர்த்தம் இல்லை. நிச்சயமா நடக்கும். ஜாதி அமைப்பு எப்போது தோன்றியப்போ அப்போது அதுக்கு எதிரான ஒரு குரலும் சமூகத்தில் உருவாகி இருக்க வேண்டும். நமக்கு அது பேர் தெரியும். நமக்கு கொஞ்ச காலம் வரைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் பேர் தெரிஞ்சு, அதனால அதுல இருந்து சொன்னோம். இப்ப அயோத்திதாசருடைய பேர் தெரிந்து, அதனால் இன்னைக்கு கூட சமூக வலைதளங்களில் முதல் சாதி ஒழிப்பு போராளி என்று அவரை குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கணும். அப்படி இருந்திருக்க முடியாது. நம்ம அவருக்கு கொடுக்கிற மரியாதைக்காக நம்ம அதை சொல்றோம், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஒருவேளை மேலும் ஆய்வுகள் தேர்தல்கள் கூடுகிற போது அதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களை, அதற்கு முன்னாடி இருந்த போராளிகளை நாம் காணக்கூடும். எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. எனவே அயோத்திதாசருடைய மிக முக்கியத்துவம் என்னவென்று நான் நினைக்கிறேன் என்றால், இந்த பூர்வக்குடி சமூகங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வரலாற்றில் எதுவுமே இல்லை என்று சொன்னதற்கு மாறாக அவர்களுக்கு ஒரு வளமான கடந்த காலம் இருந்திருக்கிறது என்பதை எடுத்து சொல்லுவதுதான் அயோத்திதாசருடைய முக்கியத்துவம் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், அப்படின்னா அவர்களை ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கு என்று நீங்க கேட்டார். அதற்கும் அயோத்திதாசர் ஒரு கருத்தை சொல்கிறார். அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக ஆக்கப்படவில்லை என்று அவர் சொல்லலை. அவர்கள் ஒடுக்குண்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் வரலாற்றில் எல்லா காலத்திலும் எதுவுமே இல்லாதவர்களாக இருந்திருக்க முடியாது என்பதற்கான சான்றுகளைத்தான் நம்முடைய வரலாற்று இடையூறில் இருந்து அயோத்திதாச பண்டிதர் கோர்த்து கொண்டு வந்து நம்மிடையே சேர்த்தார். உதாரணத்திற்கு உங்களுக்கு தெரிந்த உதாரணம் தான், இப்போ நம்முடைய சமூகத்தில் குரலை நாம் என்ன அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பொதுவான நூலாக சொல்லுவோம். அது ஒரு பொதுவான நூலாக கருதப்படுவதிலோ ஏற்கப்படுவதிலோ நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் குரல்களை இயற்றிய குரல் ஆசிரியர் பற்றியான ஒரு வரலாறு இருக்கிறது, வழக்காராக இருக்கிறது. மதிப்புக்குரிய செல்வமணியை போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வழக்காற்று தகவல்கள் சொல்லக்கூடிய வழக்காராக இருக்கிறது, பதிவுகளாக இருக்கிறது, இலக்கிய சான்றாளர்களாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், முதன்முறையாக லத்தீன் மொழியில குரலை மொழிபெயர்த்த பிரம முனிவர் குரல் ஆசிரியர் திருவள்ளுவர் என்பவருடைய வரலாற்றை எடுத்துக்கிற போது என்ன சொன்னார், அது ஒரு பறையர் குல பூசாரி வகுப்பை சேர்ந்தவர், அதனுடைய ஆசிரியர் திருவள்ளுவர் ஒரு வரலாற்றை சொன்னார். இரண்டாவதாக மொழிபெயர்த்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த விகஸ்லி இருக்கிறார், அது ஒரு பறையர் குலத்தை சேர்ந்தவருடைய ஆசிரியர் குறிப்பிட்டார். மூன்றாவதாக மொழிபெயர்த்த ஆங்கிலத்தில் மூன்றாவதாக மொழிபெயர்த்த ஒரு எலிஸ், மூன்றாவதா எலிஸ் முதல்ல லத்தீன், இரண்டாவது ஆங்கிலம், மூன்றாவது ஆங்கிலம். அவரும் அது ஒரு பறையர் குலத்தை சேர்ந்தவர். தொடர்ந்து இந்த 17-18ஆம் நூற்றாண்டுல குரலை மீட்ட போது, குரல் வந்து அச்சிக்கு கொண்டு வருவதற்கு மிஷினரிகளும் வெள்ளக்காரர்களும் முயற்சி செய்த போது, அது ஒரு பறையர் குலத்தை சேர்ந்த ஒருவரால் எழுதப்பட்ட நூல் என்பதுதான் ஏற்கப்பட்ட அறியப்பட்ட வரலாறு. இப்ப அயோத்திதாசர் சொல்றார், ஒரு சமூகம் படிப்பே இல்லாத ஒரு சமூகமாக இருந்திருக்குமே, ஆனால் இப்படி ஒரு நூலை அது என்னவோ பண்ணிருக்க முடியாது, கொடுத்திருக்க முடியாது. அதுதான் என்ன மாதிரியான ஒரு நூல் அது? அது எல்லோராலும் பொதுவான நூல் என்று ஏற்கத்தக்க அளவில் இருக்கக்கூடிய நூல் அது. தமிழில் எத்தனையோ புலவர்கள் இருக்கலாம், எத்தனையோ அறிஞர்கள் இருக்கலாம், ஆனால் அது எல்லோரும் ஏற்கத்தக்க நூலாக ஏற்றுக்கொள்ளப்படுவது குரல் தான். அத்தகைய நூலை ஏற்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு பின்புலத்தை அவங்க எந்த பின்புலத்தோட சொல்றாங்கன்னா, இங்கு ஒடுக்கப்பட்டவர்களாக நாம் கருதக்கூடிய பழைய வகுப்பின் பின்னணியில் இருந்து அவற்றை குறிப்பிடக்கூடிய போக்கை நாம் பார்க்கிறோம். பின்னால்தான் 19ஆம் நூற்றாண்டுல இப்படி குரல் வந்து ஒரு பழைய வகுப்பின் பின்புலத்தில் வெள்ளைக்காரர்களால் அறியப்பட்டது, அது உலகத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்பதை கண்ட தமிழ் உயர்ஜாதியினர் தான், பிராமணர்கள் மேலாளர்கள் தான், அவர்கள் அவசர அவசரமாக வள்ளுவருடைய பிறப்பு வரலாற்றில் ஒரு திரை
அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கருத்தை முழுவதுமாக மாற்றிவிட்டால் சந்தேகம் வந்துவிடும் எப்போதுமே. அதனால இருக்கிற கருத்தையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், தன்னுடைய நோக்கத்தையும் அதுல எனக்கு அதன் அடிப்படையில் தான் வள்ளுவருடைய தந்தையார் வந்து ஒரு பிராமணர், தாய் வந்து ஒரு பழைய பெண் என்று அந்த வரலாற்றை இந்த புதிய அச்சு வரலாற்றின் வழியாக இந்த பிரின்சிங் கல்ச்சர் ஒன்று கொண்டு வராங்கல்ல, அதன் வழியாக அவற்றை உருவாக்கினார். 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையிலும் வள்ளுவரை பற்றியான இப்படியான இந்த இரண்டு குலத்துக்கும் பிறந்தவர் என்ற வரலாறு இருந்தது இல்லை. எனவே ஒரு மரபை சொல்லும், நான் வந்து பழைய வகுப்புக்கு மட்டுமே இதை சொல்ல மாட்டேன். இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களுக்கும் இது மாதிரி மரபுகள் இருந்திருக்க கூடும், இருந்திருக்க முடியும். அவைகளுக்கு இடையே அந்த மரபுகளுக்கு இடையில பகிர்ந்து கொள்ளத்தக்க பொதுவான உணர்வுகளும் பொதுவான அடையாளங்களும் கூட இருந்திருக்க கூடும், இருந்திருக்க முடியும். நாம வந்து சமூகங்களுக்கு இடையே ஒற்றுமையை அரசியல் தளத்தில் மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. அரசியல் தளத்தில் பேசுற அதே வேளையில் நம்முடைய அடித்தள சமூகங்களுக்கு இடையே இருந்த பண்பாட்டு கூறுகளுக்கு இடையே இருந்த இணக்க கூறுகள் எவை என்பதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக கடந்த 100 ஆண்டு கால நவீன அரசியலில் நாம் இது மாதிரி அடித்தள சமூகங்களுக்கு இடையே பண்பாட்டு ரீதியாக இருக்கக்கூடிய ஒற்றுமை கூறுகளை இனங்காண தவறி இருக்கிறோம், அவற்றை எடுத்து முன்வைக்க தவறி இருக்கிறோம். இந்த காலத்தில் தான் அயோத்திதாஸ் பண்டிதருடைய இந்த சமூகத்திற்கென்று ஒரு வளமான வரலாற்று மரபு இருந்திருக்கிறது என்பதை அவர் எடுத்து முன்வைத்தார். இப்போ இதைதான் அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் தன்னுடைய ரைட்டிங்ஸ்ல தன்னுடைய எழுத்துல கொண்டு வந்து முன்வைக்கிறார். இப்படியான ஒரு சமூகம். அப்போ அதுல என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த சமூகம் ஒரு காலத்தில் ஒரு தேர நிலையில் இருந்தது, இன்னைக்கு தான் இந்த கீழான நிலைக்கு தள்ளப்பட்டது. நமக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். இன்றைக்கு இந்த சமூகம் கீழாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இவர்களுடைய ஆதியிலிருந்து மனித சமூகம் தோன்றியதிலிருந்து இவர்களுடைய நிலை இதுவாக இல்லை, இதுவாக இருந்திருக்க முடியாது. இது வரலாற்றில் ஏதோ ஒரு கட்டத்தில் நடந்த ஒரு மாற்றம், ஒரு தலைகீழாக்கம் என்று அயோத்திதாஸ் பண்டிதர் இவற்றை குறிப்பிடுகிறார். இது வரலாற்றின் போக்கில் வரலாற்றில் நடந்த தீவிரமான மோதல், முரண்பாடு. இந்த முரண்பாட்டின் போது கீழே தள்ளப்பட்டவர்களை தொடர்ந்து கீழானவர்களாக வைத்துக் கொள்வதற்கு, அவர்கள் எப்போதும் இப்படியே இருந்தவர்கள் என்பதை காட்டுவதற்காக தொடர்ந்து கதைகளையும் நம்பிக்கைகளையும் உருவாக்கி பரப்பி தக்க வைத்திருக்கின்றனர். அப்படி அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய கதைகளையும் நம்பிக்கைகளையும் தான் இந்த வெள்ளக்காரர்களை பயன்படுத்தி, வெள்ளக்காரர்களுடைய இந்த பிரிண்டிங் கல்ச்சரை பயன்படுத்தி அவங்க கிட்ட இவங்களை கீழானவர்களாகவும் தங்களை மேலானவர்களாகவும் ஆக்கிக் கொண்ட பிராமணர்கள் இப்படி மேல் கீழ் என்கிற இந்த ஃபார்மை அப்படியே வெள்ளக்காரர்களை கொடுத்து சட்டமாக்கி நூல்களாக மாற்றி பாட நூல்களாக ஆக்கி வரலாற்று நூல்களாக ஆக்கி அதை நிரந்தரமாக்கி விட்டார்கள். இதுவே முதலில் எதிர்க்கப்பட வேண்டியது, எதிர்கொள்ளப்பட வேண்டியது என்பதுதான் அயோத்திதாசனுடைய தீவிரமான ஒரு போராட்டம். அயோத்திதாசனுடைய எழுத்து பௌத்தத்தை சொன்னது, பிராமணரை எதிர்த்தது, இடஒதுக்கீட்டை எதிர்த்தது மட்டுமல்ல, அவர் வந்து ஒரு பெரிய வரலாற்றில், நீண்ட கால வரலாற்றில் நடத்தப்பட்ட ஒரு அநீதியை, ஒரு வஞ்சகத்தை எதிர்த்து தன் எழுத்தின்படியாக ஒரு மகத்தான போரை இதன் மூலம் தொடுத்தார் என்பதுதான் முக்கியமானது. அவர் என்ன பண்றார்? வெள்ளக்காரங்க இல்ல, உங்ககிட்ட தங்களை மேலானவர்கள் என்றும் இங்க இருக்கக்கூடிய போதுக்குடி மக்களை கீழானவர்கள் என்றும் தரப்படக்கூடிய வெற்றிகள் இருக்குல்ல, சான்றாதாரங்கள் இருக்குல்ல, அது பொய், அது இங்கே கட்டப்பட்டது, அது எப்படி பொய்யானது, அது எப்படி இங்கே கட்டப்பட்டது என்பதை அவர் தொடர்ந்து ரைட் பண்ணி கொடுக்கிறார். அதுதான் வள்ளுவர் வரலாறு. இப்ப வள்ளுவர் வரலாறு 19ஆம் நூற்றாண்டில்
காட்டிலும் 19ஆம் நூற்றாண்டுல ரொம்ப நுட்பமான, ரொம்ப நமக்கு கண்ணுக்கு தெரியாத தளத்துல நடந்த ஒரு போராட்டம். இந்த போராட்டம் ரொம்ப பெருசா தெரியாது, பெரியது கூட இல்லை, ஒரு மக்கள் திறன் போராட்டம் என்று கூட நாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த வரலாற்று திரிவுகள் தான், இந்த வரலாற்று திரிவுகளை எதிர்த்து தான் நாம் 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய மக்கள் திறன் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அயோத்திதாஸ் பண்டிதருடைய ரெட்டமலை சீனிவாசனுடைய போராட்டம் என்னவாக இருந்து என்று சொன்னால், இந்த வரலாற்று திரிவு எப்போது உருவானதோ, எப்போது உருவாக்கப்பட்டதோ அப்போதே அதை இணைந்து தான் ஒரு சின்ன அமைப்பாக இருந்தாலும், ஒரு சின்ன வடிவமாக இருந்தாலும் அதன் வழியாக அதை எதிர்த்து ஒரு பெரும் போராட்டத்தை அவர்கள் நடத்தினார். இது ரொம்ப முக்கியமானது. இதைத்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க, தன்னுடைய வரலாறு, ஏன் அயோத்திதாஸ் முக்கியமானவர்னு நம்ம கேட்கணும்ல, பேசணும்ல. அவர் இந்த சமூகத்தில் பிறந்துட்டாரு, 100 வருஷம் கழிச்சு அவரை கண்டுபிடிச்சிட்டோம், அதனால அவர் முக்கியமானவர் என்பதால நாம இன்றைக்கு அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் எத்தகைய போராட்டத்தை நிகழ்த்துகிறோமோ, இத்தகைய திரிவுகள் உருவான காலத்திலேயே அதை எதிர்த்து அதற்கு சண்டை போட்டு அது திரிவு, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அதற்கான சான்றுகளை கொடுத்து போராடின ஒரு ஆள். நம்முடைய சமயங்கள் என்ன பண்ணிடும் அப்படின்னா, இன்றைக்கு இந்த சமூகத்தவர்கள் பற்றி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திரிவுகளை ஏற்றுக்கொண்டு இந்த அது உண்மை என்று நம்பி அப்படி நாங்கள் இளைஞர்களை மன்றாட வேண்டியது. ஆனால் அவர் என்ன சொல்ற, இல்ல, இந்த நம்பிக்கையே, இந்த கதையே, இந்த வரலாறே பொய் என்பதுதான். இதுக்கு அயோத்திதாசருக்கு இருந்த ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, அயோத்திதாஸ் பண்டிதர் இதை கண்டுகொள்ளக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல, இன்னொரு பெரிய பலம் இருக்கு. அவருக்கு நம்முடைய மரபுல ஒரு பெரிய புலமை, அறிவு, நம்முடைய ட்ரெடிஷன், நம்முடைய பண்பாடு, இவற்றை பற்றியான ஒரு அறிவு. அது அந்த காலகட்டம். நாம் எல்லாமே இன்றைக்கு நவீன காலத்தில் வாழ்கிறோம். உள்ளபடியே சொல்ல வேண்டுமானால் நம்முடைய நாலேஜ் எல்லாமே நவீனத்தின் நாலேஜ், நவீன காலத்தில் உண்டாக்கப்பட்ட அறிவு. ஒருவேளை அயோத்திதாசர் இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தால் அவர் கூட இப்படி இருந்திருக்கும் கூடும். ஆனால் அயோத்திதாசருக்கு ஒரு நல் வாய்ப்பாக என்ன இருந்தது என்றால், அவரே உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு 7 படிக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர். வெள்ளைக்காரர்களுக்கு ஏட்டுச்சூடிகளை எடுத்து கொண்டு போய் கொடுக்கிற அளவுக்கு அறிவு பெற்ற குடும்பத்தை, அந்த பின்புலத்தை சேர்ந்தவராக இருந்தார். அவரே ஏழைகளை படித்து நோய்களை கண்டறிந்து நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய சித்த வைத்தியராக இருந்தார். சித்த வைத்தியம் என்பது நம்முடைய தமிழ் மரபுல, நம்முடைய மரபான, நம்முடைய அறிவிலிருந்து, நம்முடைய மரபின் தொடர்ச்சியிலிருந்து நாம் வச்சிருந்து வந்தோம். அதனுடைய போது அது ரொம்ப, அதுதான் சரளோடி அப்படிங்கிறது இல்லை. நான் முன்னாடியே சொன்னது போல எல்லா சமூகத்துக்கும் வேண்டி அதுக்கு ஒரு மருத்துவ முறை இருக்கு, உணவு முறை இருக்கு, வாழ்க்கை முறை இருக்கு. அப்படியான ஒரு மருத்துவ முறை ஏறக்குறைய தோழர்களே 1890களிலேயே அயோத்திதாஸ் பண்டிதருக்கு மாதம் 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரையிலும் சம்பளம், அதாவது பணம் கிடைக்கிற அளவுக்கு, வருமானம் கிடைக்கிற அளவுக்கு அவர் புகழ்பெற்ற வைத்தியராக விளங்கினார் என்பது மெட்ராஸ் போலீஸ் ரெக்கார்ட் படி இருக்கக்கூடிய தரவு. யோசிச்சு பாருங்க, 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய், ரொம்ப புகழ்பெற்ற மருத்துவர். அந்த மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தார். அவர் இந்த சமூகத்தை பற்றி விளக்குவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தன்னுடைய ஆய்வை முன்னெடுத்து வைப்பதற்கும் அந்த மருத்துவ அறிவு, ஏடு வாசிக்கக்கூடிய அறிவு, இலக்கியங்களை எவ்வாறு படிப்பது, ஏட்டில் இருப்பது எப்படி படிக்கிறது, ஏட்டில் இருக்கிறதை எப்படி பிரித்து முறை சொல்வது, பொருள் சொல்வது, நம்முடைய மரபே ஒரு உரையாசிரியர் மரபுதான். பேராசிரியர் இருக்காருன்னா அவர் எப்படி ஒரு சங்க இலக்கியத்தை அவரே சொல்லிடுறாரா? இல்ல, யாரோ ஒரு உரையாசிரியருடைய பாட்டை நம்பிதான் அவர் உரையை வழங்கினார். அப்போ அந்த பாடலாசிரியருடைய மூலத்தை அவர் அப்படியே சொல்லிடுறாருன்னு கிடையாது. அந்த பாடலுக்கு ஒருத்தர் உரை சொன்னாங்க, அதனுடைய தடத்தை ஒட்டித்தான் அவர் விளக்கத்தை சொல்றார். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அறிவு எல்லாமே ஒரு வகையில நீங்க யோசிச்சு பார்த்தா இது மாதிரி உரையாசிரியர்கள் வழியாக சொல்லி சொல்லி கைமாற்றி
வாய்மாற்றி தரப்பட்ட அறிவுமாறு. இப்போ அயோத்திதாசருக்கு இந்த பின்புலத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாலேஜ், ஒரு அறிவு இருந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பயம். அயோத்திதாசரை பற்றி சொல்ற நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், பெரும்பாலும் நம்மளே கூட பல நேரங்கள் அந்த கருத்துக்கு ஆளாகிறோம். அவர் ரொம்ப ஒரு விஷயத்த சொல்றது, கற்பனை பண்றாரு. அப்படின்னா நம்ம ஊர்ல இருந்து எல்லா மரமும் அப்படித்தான். இப்போ பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கிற பாடலீஸ்வரர் கோயில் பற்றி வரலாறு சொல்லுங்க அப்படின்னு நீங்க வரலாறு என்ற பெயர்ல சொல்றது நம்பிக்கைகளை தான் வரலாறுன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு வரலாறு சொல்லுங்க, ஆனா அந்த நம்பிக்கைகள் வரலாறு கிடையாதுங்கிறத நமக்கு சொல்ல தெரியும், சொல்ல மாற்றுவோம். குடும்பங்கள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், பெரியவர்கள், கிராமத்தவர்கள் அந்த கதையை தான் வரலாறு என்று நம்பி ஏற்றுக்கொண்டு நம்ம எவ்வளவுதான் பகுதியறிவுபூர்வமா அதை விளக்கம் முற்பட்டார். மக்களுக்கு ஒரு உளவியல் தென்பை, ஒரு கனெக்ஷன் கொடுக்கிறது. அந்த கதையும் அந்த கதையை ஒட்டிய ஒரு சடங்கும் அதை ஒட்டிய ஒரு திருவிழாவும் தான் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணுது. அப்போ ஒரு வரலாறு என்பதற்கும் பண்பாடு என்பதற்கும் நம்முடைய சமூகத்தில் பெரிய வித்தியாசம் தான் இருந்தது கிடையாது. அது ரொம்ப பொலிட்டிக்கலா யோசிக்கிறவங்க பிரிச்சு பேச, ஜனங்களை பொறுத்தளவுக்கு அது ரொம்ப முக்கியமும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அவனுக்கு ஒரு ஏற்பாடு, அவனுக்கு ஒரு அடையாளம், அவனுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிற போது இந்த அளவுக்கு அவன் நுட்பமாக புரிந்து கொள்வதற்கு அதெல்லாம் அது அவனுக்கு முக்கியம். அப்போ அயோத்திதாசர் ஒரு கதையை வைக்கும் போது கேட்கறதா, என்ன கதை சார் நீ இதுவரைக்கும் கேட்டிருந்தது, என்ன கதை, ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் அயோத்திதாசர் கிட்ட மட்டும் அவர் ஒரு கதையை வைக்கும் போது நமக்கு ஏன் இந்த கொஸ்டின் வருது அப்படின்னா அங்க என்ன பிரச்சனை, அதுக்கு அயோத்திதாசர் இந்த மைண்ட் செட் நமக்கு எப்படி உருவாச்சு என்பதை அவர் சொல்றார். சார் ஒரு விஷயத்தை நீங்க பழகிட்டீங்கன்னா, தொடர்ந்து பழகிக்கிட்டீங்கன்னா அந்த விஷயம் என்ன ஆயிடுது, உங்களை அறியாமலேயே உங்களுடைய உளவியல்ல ஒரு இடத்தை பிடித்து கொள்ளும். அப்புறம் நீங்களே அறியாம கூட என்ன சொல்றீங்க, அந்த கதையை அக்செப்ட் பண்ணி திரும்ப பேசு. ராமாயணத்தை இருக்கக்கூடிய ராவண திட்டலாம், அதுவும் திட்டலாம், ஆனா ராவணன் என்பதை ஒத்துக்கொண்டுதான் நம்ம அதை திட்டுறோம். அப்போ இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு விஷயத்தை தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்லி நம்ப வச்சு அதை சமூக உளவியல்ல அவர்தான் இந்த இந்த ஐடியாவை சொல்ற. ஒரு சொசைட்டின்னு ஒரு விளைவில் இருக்க முடியும், மனிதனுக்கு என்று ஒரு விளைவில் இருக்கிற மாதிரி சொசைட்டின்னு ஒரு விளைவில் இருக்கும். இந்த கதையை, நம்பிக்கைகளை திருவிழாவா, நாடகமா, பாடலா, கதையா, பழமொழியா இப்படி எல்லாம் திரும்ப திரும்ப வேற வேற வடிவத்தில் சொல்லும் போது அந்த சமூக உளவியல் என்னவாக மாறுகிறதுனா, தன்னை அறியாமலேயே தான் அறியாமலேயே அவற்றை தனக்குள் ஏற்றுப்படுகிறது. பின்னாடி ஓடி வந்து தம்பி தம்பி அது பொய்ப்பா, நான் ஒரு கதை சொல்றேன் அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நான் சொல்றது உண்மையா இருந்தா கூட நீங்க நம்பிக்கை பொய்யா இருந்தா கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஏன் திரும்ப திரும்ப கேட்டு அந்த பொய்க்கு நீங்க பழகி அதுதான் வரலாறு என்ற முடிவு ஏற்கனவே வந்துட்டீங்க. நான் உண்மையை சொல்வது அதை பொய்ன்றீங்க. ஏன்னா அவன் முதல்முறையா கேட்க, புதுசா கேட்க. அயோத்திதாசருடைய சிந்தனைகள் என்பது நாம புதுசா கேட்கறதுனால வர்ற பிரச்சனை சார். அவர் சொல்றது என்ன அறிவுப்படுத்தலாம், அவர் விமர்சன பூர்வமாக அணுகலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அவர்களை நாம் நிதானமாக ஏன் இப்படி யோசிச்சிருக்காங்க, இது மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி முக்கியம் பொய்யாக இருக்க முடியும்? ஒரு மனிதன் முக்கியம் கற்பனையாக ஒரு மனிதன் முடியுமா? பிராமணர்கள் கூட அவங்களுடைய நம்பிக்கைகளையும் கதைகளையும் நம்ம கிட்ட கற்பனையா சொல்லும். நம்ம கிட்ட ஏற்கனவே புழங்கி வந்த கதைகளையும் நம்பிக்கை கிடைக்கும் எடுத்து அதன் வழியாதான் தன்னுடைய நோக்கத்தை சேர்த்து நம்ம கிட்ட திடீர்னு ஒரு கதையை ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட அரங்கேற்று மக்களை நம்ப வைக்க முடியாது. எனவே அயோத்திதாசனுடைய அணுகுமுறை, அவருடைய யோசனை என்னவா இருக்கு அப்படின்னா நமக்கு புதுசா இல்லை. ஆனால் நீங்க அந்த நிதானமா கவனமாக அவற்றை பரிசீலித்து பார்க்கிற போது அதுல ஒரு உண்மையை கண்டு. தமிழ்ல அண்மையில ஒரு நூல், ஆங்கிலத்தில் ஒரு நூல் வந்து படித்தவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த அறிஞருக்கு பெயரை சொல்லலாம். டேவிட் சுல்மன் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலிய அறிஞர், தமிழ் பயோகிராபர். தமிழ் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுவது போல
கதையை சொல்றார். அவர் எடுத்துக்கொண்டு 13ஆம் நூற்றாண்டில் பிரிந்து இருக்கக்கூடிய சைவ நோக்கிலான அகத்தியர் கதை அவர் எடுத்துக்கொண்டு அப்ப போது என்ன சொல்றாரு, அகத்தியரை பௌத்தர்கள் சமணர்கள் கூட கிளைம் பண்றாங்க அப்படின்னு போது சொல்லிட்டு போறாரு. அதாவது அகத்தியர் என்கிற அந்த நம்பிக்கை சைவ மரபுக்கு சொந்தமானதாகவும் அதை சொந்தமானவங்க மற்றவங்க கூட இருக்காங்க சொல்லிட்டு போறாரு. உண்மை என்னன்னா, தமிழ்ல 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வீர சோழியத்துல முதல் பாடல் அகத்தியரை அவலோகனுடைய வழிவந்த அகத்தியரை பற்றியான அவன்தான் தமிழ் கற்பித்தான் என்ற ஒரு பாடல் தமிழில் இருக்கக்கூடிய 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வீர சோழியத்தில் டேவிட் சுல்மன் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய 13ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய அகத்தியர் என்கிற நம்பிக்கை பௌத்த டெக்ஸ்டில் இருக்கு. அப்ப நீ எப்படி சொல்லணும், அங்கிருந்து எப்படி கண்டக்ட் ஆச்சு, அங்கிருந்து எப்படி இமிடியேட் ஆச்சு, அங்கே ஏற்கனவே இருந்திருக்கு, இப்படியான பொருள் அவங்க சொல்லியிருக்கு. இது எப்படி மிஸ் ஆகுது? எனவே நான் இதே சொல்றேன் அப்படின்னா, அகத்தியரை அவர் ஒரு பௌத்த பின்புலத்தை அயோத்திதாஸ் பண்டிதர் ஒரு இடத்துல விளக்குறார். இதை நாம் என்ன நினைப்போம், அயோத்திதாசர் பண்ணக்கூடிய ஒரு கற்பனை நம்பும். ஆனால் அது ஒரு கற்பனை இல்லை என்பதற்காக தான் நான் இதை சொல்றேன். அகத்தியரை பௌத்த பின்புலத்தோட அயோத்திதாசர் சொல்லல சார், அது தமிழ்ல ஏற்கனவே இருந்தது, தமிழ் மரபில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதை நம்முடைய நவீன அறிவின் காரணமாக மறந்திருக்கக்கூடிய நம்முடைய நினைவுக்கு, நம்முடைய ஞாபகத்திற்கு திரும்ப கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை தான் அயோத்திதாஸ் பண்டிதர் செய்தார். இப்போ நமக்கு நடுவில் ஞாபகம் மறந்து போயிருக்கிற காரணத்தினால நாம் என்ன நம்பக்கூடாது, நமக்கு அதை நினைவுக்கு கொண்டு வரப்படலைன்றதுக்காக நாம் என்ன நினைக்கக்கூடாது, அப்படி ஒண்ணு நடக்கல, அது ஒரு பொய் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது, விட்டு கட்டப்பட்டது என்று நினைக்க வேண்டிய அவசியம். எனவே அயோத்திதாசனுடைய ஒரு ரீடிங்ல நாம பார்க்கிற போது நாம் கேள்விப்படாத பல விஷயத்தை அவர் கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னு நீங்க பார்க்கணும். அவற்றுக்கு நம்முடைய மரபில் ஏதேனும் சான்றுகள் இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தால் அதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு என்பதற்கு தான் நான் அகத்தியர் என்கிற ஒரு உதாரணத்தை சொன்னேன். நிறைய இடங்களில் சான்றுகள் இருக்காங்க. சரி, இப்போ அடுத்த விஷயம் அயோத்திதாசனுடைய பௌத்தம் பற்றியான ஒரு டிஸ்கஷன். அயோத்திதாசர் பௌத்தத்தை முன்னிறுத்தார், இது எல்லாருக்குமே தெரியும். பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு முன்னோடி அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு 19ஆம் நூற்றாண்டோட கடைசியில வெள்ளக்காரர்களுடைய கவனம் பௌத்தத்தின் பக்கம் தீவிரமாக செல்லும். இன்னும் சொல்ல போனா நாம இன்னைக்கு பார்க்கிற புரிஞ்சிக்கிற கேள்விப்படுற பௌத்தம் என்பது அவங்க பேரில் வந்ததுதான். உதாரணமா ஆனந்த் குமார் சாமி, ஹெர்மன் ஹெசே எழுதிய சித்தார்த்தன், இது மாதிரியான நூல்கள் தான் இன்னைக்கு பௌத்தம் பற்றியான அறிமுகம். அப்போ பௌத்தம் உங்க வரலாறு அவங்க எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க மேற்கத்திய கிறிஸ்துவ மரபிலிருந்து வரக்கூடிய அங்கே மேற்கத்திய கத்தோலிக்க தேவாலயங்களுக்கு எதிராக, அந்த தேவாலயங்களில் புறையோடி கிடந்த ஊழலுக்கு எதிராக கிறிஸ்தவ மதத்துக்குள்ளேயே ஒரு புரட்சி நடந்தது. அது ஒரு தனி பிரிவாக பின்னால் மாறியும் அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், புராட்டஸ்டன்ட் என்று சொல்லுவோம். சீர்திருத்த கிறிஸ்தவம் என்ற பெயரால் அழைக்கிறோம். அதே மாதிரி தான் இந்து மதம் என்ற ஒன்று ஏற்கனவே இங்கு இருந்தது. அதற்கு வேத மதம் என்ற ஒரு பெயர் இருந்தது. அந்த வேத மதத்தில் இருந்த உருவான ஜாதி, வேதம், வேள்வி, யாகம் முதலிய கேடுகளை எதிர்ப்பதற்காக உருவான அதற்கு எதிராக உருவான ஒரு குரல் தான் புத்தனின் குரல் என்பதாகத்தான் இந்த வெள்ளக்காரர்களுடைய விளக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, பௌத்தம் என்பது முன்னாடி வேத மதம் இருந்தது, அதுதான் ஆக்சன். பௌத்தம் என்பது என்னது,
மிக முக்கியமான அறிஞரான கர்னல் என்டி ஸ்டீல் ஆல்காட் அவர்களுடைய உதவியோடு சேர்ந்துதான் அவர் பௌத்தம் கழுவினார். எனவே அந்த காலனிய காலத்தில் இருந்த பௌத்தம் பற்றியான ஒரு மறுமலர்ச்சி அதுதான் அயோத்திதாசரை பௌத்தத்தை நோக்கி போறதுக்கு உண்டி தள்ளியது. அதை நம்ம என்ன சந்தேகம். ஆனால் பலர்களே அவர் பௌத்தத்தை நோக்கி போறதுக்கு அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இருந்ததே ஒழிய என்ன நடக்குதுன்னா அதுக்கப்புறம் நடந்ததுதான் ட்விஸ்ட். என்ன அப்படின்னா நம்ம கூட இந்த ட்விஸ்ட்ங்கிற ஃபேஸ்புக் சொல்றதுக்கெல்லாம் பழகிட்டு சரி ட்விஸ்ட் அது என்ன அப்படின்னா அவர் பௌத்தம் தழுவினாரே ஆனால் அதிகாரப்பூர்வமாக அன்றைக்கு ஆங்கிலேயர்களால் ஏற்கப்பட்டிருந்த பௌத்தத்தை அவர் பௌத்த வரலாற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவற்றை மறுத்தார், புறந்தள்ளினார். மாறாக அவர் முற்று முழுக்க ஒரு தமிழ் பின்னணியை கணக்கில் கொண்டு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களினுடைய பண்பாட்டு அடையாளங்களை அடித்தளமாக கொண்டு ஒரு விளக்கத்தை உருவாக்கி அதுதான் பௌத்தம் என்ற ஒன்றாக மாற்றினார். இதுதான் அயோத்திதாசருடைய முக்கியத்துவம். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய பௌத்தம் அயோத்திதாசருடைய பௌத்தத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த வித்தியாசத்தை பார்க்கணும். அந்த வித்தியாசத்தை நம்ம நெகட்டிவா சொல்லாதீங்க. அவர் ஏன் எப்படி போறார், அவர் ஏன் அப்படி யோசிக்கிறார் என்ன கேட்டா இன்னும் சொல்ல போனா அயோத்திதாசர் புத்த நிலை என்று சொல்வதே எதுன்னு சொன்னா சாதி பேதமற்ற நிலை எதுவோ அதுதான் புத்தர். புத்தர் என்பது நபர் அல்ல, ஒரு ஆள் இல்லை. மணிமேகலை சொல்லுகிறது, மணிமேகலைக்கு இணையான ஒரு பௌத்த காப்பியம் இந்தியாவுடைய எந்த மொழியிலும் கிடையாது. அது தமிழ்ல தான் உண்டு. தமிழ் அப்படி ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. தான் முக்கியம். எண்ணில் புத்தர் என்று குறிப்பிடுகிறது. புத்தர்கள் எண்ணற்றவர்கள். புத்தம் என்பது ஒரு நிலை, ஒரு தன்மை. அது யாரெல்லாம் அடையலாம், நீங்க அடையலாம், நான் அடையலாம். அது ஒரு நபரை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சித்தர் என்பவர் அப்படித்தான், கவிஞர் என்பவர் அப்படித்தான், அவை என்பவர் அப்படித்தான். ஏன் இவ்வளவு அவை இருக்காங்க தமிழகத்துல? அது அவை என்கிற தன்மையை பிக்குதி நிலையை அடையக்கூடியவர் எவரோ அவர். இந்த பிக்குதானா இல்லையா அதெல்லாம் இரண்டாவது விவாதம். புத்தரா இல்லையா இரண்டாவது விவாதம். ஆனால் அயோத்திதாசர் பௌத்த நிலை என்று எதை சொல்கிறார், பூர்வ புத்தம் என்று எதை சொல்கிறார் என்றால் இந்த சமூகத்தில் ஜாதி வேதமற்ற ஒரு காலம் இருந்தது, ஜாதி வேதமற்ற ஒரு நிலை இருந்தது. அந்த காலத்தின் பெயர் தான் புத்த காலம், புத்த நிலை என்று குறிப்பிடுவோம். நீங்க அதை லிட்டரலா புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கலாம். இல்ல அவர் என்ன மீனிங்ல சொல்றார், அதை என்ன மெட்டபோரா மாத்துறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்ற மெட்டபோர் என்பது ஜாதி வேதமற்ற சமூகம். ஒரு தமிழ் சமூகத்தை பற்றியான அவருடைய லட்சிய அடையாளம் என்பது என்ன, ஜாதி வேதமற்ற சமூகம், ஜாதி வேதமற்ற மக்கள் இருந்தார்கள் ஒரு காலத்தில். அவர்கள் இங்கு எல்லாவற்றையும் எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் உருவாக்கி இருந்தார்கள். அவர்களுக்கிடையே பகிர்ந்து கொள்வதற்கான ஒத்த உணர்வு பொதுவான அக்கறைகள் இந்த சமூகத்தில் இருந்தது. அது ஒரு காலகட்டத்தில் அதிகார தலைகீழாக்கத்தின் காரணமாக வீழ்த்தப்பட்டது, தலைகீழானது ஒழிய இந்த மக்கள் காலங்காலமாக இப்படியே இருந்தவர்கள். அவர்கள் மேலான புத்த நிலையில் அல்லது மேலான ஜாதி வேதமற்ற நிலையில் ஒரு காலத்தில் இருந்தவர்களே என்பதற்கான சான்றாகத்தான் அவர் ஜாதி வேதமற்ற சமூகம் என்ற ஒரு கற்பனையை, ஒரு கற்பிதத்தை முன்வைத்தார். அது கற்பனையை நீங்களே சொல்றீங்க சார். ஆமா, அப்படி ஒரு சமூகம் இருந்திருக்க முடியும். நம்ம வரலாற்றை எப்பவுமே நாம பார்க்கல. கார்ல் மார்க்ஸ் சொல்லக்கூடிய ஆதி பண்புடைய சமூகம் என்பது என்ன, சமூகம் எப்படி இருந்திருக்க முடியும் என்பதை பற்றி அவர் யோசிக்கிறார். கிட்டத்தட்ட அயோத்திதாசர் சொல்லக்கூடிய ஒரு கற்பிதம் என்பது ஒரு சாதி பேதமற்ற பூர்வ சமூகம் என்ற ஒரு கற்பிதத்தை முன்வைத்து அதுதான் நம்முடைய பன்மை சமூகம். நாம் அப்படியான இடத்தை தான் அடைய வேண்டும். அயோத்திதாசர் ஆதி காலத்தில் நம்ம கோவணம் கட்டிக்கிட்டு இருந்தோம், அப்படியான நிலையை அடைய சொல்கிறாரா? அப்படியான லிட்டரல் மீனிங் இல்லை. அவர் அந்த ஆதி அடையாளம் என்று சொல்வது என்பது இந்த சமூகத்தை இன்றைக்கு பிடித்திருக்கக்கூடிய நோய் சாதி என்கிற நோய். நீ
சித்த மருத்துவத்துல எந்த நோய் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த நோய் தன்மையை கொண்ட மருந்தை கொடுப்பார். அப்போதுதான் அதை அமுக்கி இது மேல் இந்த சித்த மருத்துவ முறை. கிட்டத்தட்ட அயோத்திதாசர் சொல்றது இதுதான். எந்த நோய் இருக்கிறதோ அந்த நோய் இவ்வாறு உருவாக்கப்பட்டதோ கதைகளாலும் நம்பிக்கைகளாலும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அவர் ஒரு கதையை அவர் ஒரு மருந்து கொண்டு வர்றார். இந்த மருந்து எடுக்கிறோம், இந்த கதை இப்படி இல்லை, இந்த வரலாறு இப்படி இல்லை, இது உனக்குள்ள ஏற்பட்ட கிருமி, சாதி என்கிற கிருமி, இது இடையில உங்களுக்கு உள்ளே புகுந்தது, நோய் என்பதை விரட்ட முடியும் என்ற பொருள் அவர் இந்த வரலாற்றை இந்த அடையாளத்தை நண்பர்களே, தமிழ் வரலாற்றை பேசுகிற போது நாம் அகம் புறம் என்று பேசுவோம், வீரம் காதல் என்று பேசுவோம். இதுதான் தமிழ் சமூகத்தை தொடர்ந்து இருந்தது. அது உண்மைதான். ஆனால் அயோத்திதாசன் அதை விடவும் வேறொரு அடையாளத்தை முன்வைக்கிறார். இந்த இடத்தில் தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து வழிநடத்தியது எதுவென்றால் அறம் என்கிற அடையாளம் தான். அறம் தான். அறம் என்பது என்ன? ஒன்றை கண்மூடித்தனமாக பகராமல் பின்பற்றாமல் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குக்குள் வைத்து புரிந்து வாழ்வது. வல்லான் வகைத்தருவான் அந்த அறம். அந்த அறம் அறவழிப்பட்ட வாழ்வு என்பது என்ன? இதை எது தமிழ் சமூகத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்களே ஏற்றாலும் மறுத்தாலும் சொல்ல வேண்டியது எது அப்படின்னு சொன்னா சமண பௌத்த நூல்கள் இருக்குல்ல, அதுதான் தமிழ்ல அற இலக்கியங்களாக சொல்றது. குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, ஏழாதி, திரிகவிகம் இருக்கிற 18 நூலும் சமணத்தை சொல்றோம், இல்லாட்டி பௌத்தத்தை சேர்ந்ததா சொல்றோம். 50 காப்பியங்கள் சிலப்பதிகாரம், முனியகை, சீவழி, சிந்தாமணி, மலையாளி, குண்டலகேசி 5 பஞ்சகாவியங்களும் சமணம் பௌத்தம். 5 காப்பியங்கள் சமணம் பௌத்தம். இலக்கண நூல்கள் தொல்காப்பியம், நன்னூல், வீரசோழியம், அகப்பொருள், நம்பியகப்பொருள் எல்லாமே நீதிகள். மொழியை பற்றியான ஆய்வு பெரும்பாலும் 95% சமணர்களுடையதாகவும் பௌத்தர்களுடையதாகவும் இருக்கு. நான் சொல்ல இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்டரி இருக்கிற தமிழ் இலக்கிய வரலாறு அதுவே அக்செப்ட் பண்ணுது. ஆக இது எல்லாமே அந்த நூல்கள் தான். தமிழ் வரலாறு என்பது என்னன்னா பெரும்பான்மை எதுவாக இருக்குன்னா அறநூல்களால் ஆனதுதான். அறத்தை வலியுறுத்த நூல்கள் தான் இங்க இருக்கு. அறவழிப்பட்ட சிந்தனைகள் தான் இங்க அதிகமாக இருந்திருக்கிறது. பக்தி ரொம்ப கம்மி, கொஞ்சம். பக்தி இயக்கம் என்பதுதான் தமிழ் பக்தி இயக்கம்னு ஒன்று சொல்றதுல அது தமிழ் சமூகத்தில் உருவாக்கப்பட்ட மகத்தான பொய். அது ஒரு கற்பனை. அப்படி ஒரு இயக்கம் இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட அது 10-11 நூற்றாண்டுக்கு பின்னாடிதான் சொல்ல முடியும். ஆனால் தமிழ் வரலாற்றில் ரொம்ப தந்திரமாக அவற்றை முன்னகட்டி வைத்திருக்கிறார்கள். அதற்கான சான்றுகள் இல்லை. வெறும் இலக்கிய சான்று சொல்றாங்க. ஆனா இலக்கியத்துல ஒரு கோயிலை பாடி இருப்பான். ஆனா அந்த கோயில் எப்படி வைக்கணும் 11ஆம் நூற்றாண்டு சார்ந்து கொண்டதாக. எனவே பக்தி ரொம்ப கம்மி. சங்க பாடல்கள் அகம் புறம் தவிர்த்து எதுவுமே இல்லை. தமிழ் மரபுல மிக செல்வாக்கு செலுத்தக்கூடியது அறமரபு தான். அது ஏதோ ஒரு வகையில் நாம் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் அது பௌத்த சமண மரபினருடையதாக இருக்கிறது. இந்த பௌத்த சமண மரபு என்பது வடக்கே இருந்து வந்தது அப்படிங்கிறது இன்னொரு புரிதல். கிட்டத்தட்ட அயோத்திதாசருடைய ஆய்வும் சிந்தனையும் தேடலும் அவர்களையும் கூட மறுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தெற்கிலிருந்து தமிழ் சமூகத்திலிருந்து வடக்கே பரவிய பல சிந்தனா முறைகள் இருக்கிறது, பல விஷயங்கள் இருக்கிறது. பௌத்தம் வரலாற்று ரீதியாக வடக்கே இருந்து தெற்கே பரவியது என்று சொல்லக்கூடிய அதே வேலை தெற்கு அது வடக்கில் இருந்த மாதிரியே இல்லை. தெற்குக்கு என்று அது ஒரு அடையாளத்தை உருவாக்கியது. தெற்கிலே தனித்த மரபை கொண்டதாக மாறியது. இங்க இருக்கக்கூடிய கூறுகளை அது உள்வாங்கிக் கொண்டது. திரும்பவும் அது என்ன பண்றதுன்னா
நாம தான் அவர்கிட்ட நெகட்டிவா பார்க்கிற பெரும்பாலானவர்கள் பார்க்கிறாங்க. ரொம்ப பொலிட்டிக்கலா இருக்கிற கல்ச்சுரலா யோசிச்சாங்க. அவர் கல்ச்சுரலா யோசித்தது ஏன் பலம் என்று நான் சொல்கிறேன். அதுதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்ந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு பெரிய ட்ரெடிஷன், இவ்வளவு பெரிய மரபு, இவ்வளவு பெரிய பரவல், இவ்வளவு பெரிய செல்வாக்கு கொண்ட ஒரு மரபு ஒரு சமூகத்தில் திடீர்னு காணாமல் போயிட முடியாது. அது மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அவரோட விளக்கம். குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பூர்வக்குடி மக்களுக்கு தான் சாதி வேத மற்ற அடையாளத்தை சொல்லக்கூடிய பண்பாட்டு கூறுகள் அதிகமாக இருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். அதெல்லாம் அவர் பௌத்தம்னு விளக்கினார். இந்த பௌத்தம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களிடையே ஜாதி வேதமற்ற கூறுகள் அதிகம் இருந்தன என்று அவர் சொல்லிய அந்த விஷயங்கள், அவர்களுக்கு ஒரு பண்பாட்டு மரபு, அவர்களுக்கு ஒரு அறிவார்ந்த அடையாளங்கள் இருந்தது என்பதை நாம் மறுக்கவே முடியாது. ஏனென்றால் அதற்கான சான்றுகள் இன்றளவும் துல்லியமாக, விரிவாக, ஆழமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் தமிழ் சமூகத்தில் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகள், நம்பிக்கைகள், அடையாளங்கள் இவற்றை எல்லாவற்றையும் அவர் கணக்கில் கொண்டார். இந்த சமூகத்துக்கு எப்படி வரலாறு இல்லை என்று சொல்கிறார்கள். என எழுதப்பட்ட வரலாற்றை வச்சுதான் வரலாறு இல்லைன்னு நான் ஏதாசர் சொல்றேன். வரலாறு என்பது எழுத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மக்களுடைய சமூக நடைமுறைகளில், பண்பாட்டு மாறிமுறைகளில் இருக்கிறது. நீங்க ஒரு மெத்தடாலஜியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இதுக்குள்ள இது இல்லைன்னா வரவே மாட்டீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. இல்ல, இவர்களுடைய திருவிழா பண்பாடு ஏன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, குறிப்பாக பறையர் வகுப்பு மக்களுடைய, பிராமணர்களை புறக்கணிக்கக்கூடிய, அவர்களோடு ஒரு முறையை உருவாக்கக்கூடிய கதைகளும் நம்பிக்கைகளும் ஏன் இருக்க வேண்டும்? நாம் வந்து பிராமண எதிர்ப்பு 20ஆம் நூற்றாண்டோட தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியல் தாண்டி கொடுத்தோம். இதை யாரும் மறுக்க முடியும், இது உண்மை. ஆனால் அந்த பிராமண எதிர்ப்பு என்பது இங்கிருந்த சமூக மக்களிடம் பூர்வ நிலையில் மிக நீண்ட காலமாக அவர்களுடைய பண்பாட்டு அடையாளமாக, அவர்களுடைய நம்பிக்கைகள் ஒன்றாக எப்படி இருந்தது? இதை யார் எடுத்து சொன்னது? இதை யார் எடுத்து வைத்தது? அயோத்திதாசர் பௌத்தம் பற்றிய தன்னுடைய விளக்கங்களின் ஊடாக அயோத்திதாசர் தான் முன்னெடுத்து வைத்தார். இப்படி ஒன்று இருந்திருக்கு. இவங்க பிராமணர்களை ஏற்றுக்கொண்டதில்லை. பிராமணர்கள் இவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வந்தால் அவர்கள் இறக்கிவிட்டு சாணி சட்டியை போட்டு உடைக்க வழக்கம் இருந்தது. கிட்டத்தட்ட அந்த வழக்கம் என்பது ஒரு தீட்டி கடிக்கும் வழக்கத்திற்கு இணையானது என்று சொன்னார். நீங்கள் நவீன அறிவின்படி அவன் நம்மளை தீண்டதில்ல, அவன் சுத்தமா இருக்கான், நம்மளை அழுக்கா வச்சுட்டு நம்மளை அழுக்கானவன் சொல்றான் என்று நம்ம சொல்றோம். அயோத்திதாசர் இதை தலைகீழாக மாட்டோம். நான் தான் அவனை தீண்டதில்லை. ஏன்? அவன் எண்ணத்தில் அழைப்பு பண்ணவன், அவன் எண்ணத்தில் அழைப்பு பண்ணவன். என்னுடைய அழைப்பு என்பது பூர்வ நிலை கிடையாது. என்னை அவன் தாழ்ந்தவனாக ஆக்கிய பின்னால் நான் ஊருக்கு உள்ளே வரக்கூடாது என்பதற்காக என்னிடமிருந்து கைப்பற்ற கோயில்களை, சிலைகளை, நம்பிக்கைகளை நான் கண்டுபிடித்து விடுவேன் என்பதற்காக என்னை ஊருக்கு உள்ளே வரவிடாமல் ஊருக்கு வெளியே வைத்துவிட்டு தொடர்ந்து என்னை அப்படியே வைத்து எனக்கு குழந்தை மறுத்து, எனக்கு நீர்நிலைகளை மறுத்து, எனக்கு மகத்தான அடையாளங்கள் எவற்றையும் நாம் அனுமதிக்க விடாமல் செய்துவிட்டு நாளவில் நான் ஒரு அழுக்கானவனாக மாறிய நிலையை பயன்படுத்தி இவன் பால் அழுக்கானவன், அதனால்தான் இவனை நான் ஊருக்குள்ளே வரவிடுவதில்லை என்ற ஒரு பொய்யான கதையை உருவாக்கி கொண்டார். உண்மையிலேயே அழுக்கானவன் நான் இல்லை, அவன் தான் அழுக்கானவன். நான் தான் அவனுக்கு இடுவதில்லை, நான் தான் அவனுக்கு தீண்டுவதில்லை. அவனுக்கு வரலாறு என்று எதுவும் இல்லை, அவனுக்கு பண்பாடு என்று எதுவும் இல்லை, அவனுக்கு அடையாளம் என்று எதுவும் இல்லை. எல்லாமே என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொண்டதுதான், நான் கொடுத்ததுதான் அது என்று அயோத்திதாசர் இந்த வரலாற்றை தலைகீழாக மாற்றினார். நண்பர்களே, வரலாற்றில் எப்போதும் பிறர் கொடுப்பவர்களாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பெறுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். எப்போதும் நாம் கீழே கிடப்பவர்களாக, பிறர் வந்து இவர்களை கை தூக்கி விட வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். இதற்கு மாறாக அயோத்திதாசர் இன்னொரு வரலாற்றை வைத்தார். இல்லை இல்லை, இந்த சமூகத்திற்கு நாங்கள் தான் கொடுத்தவர்கள், நாங்கள் கொடுத்ததுதான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் கட்டிய கோயில், நாங்கள் உருவாக்கிய சபைகள், நாங்கள் உருவாக்கிய நம்பிக்கைகள், எங்களுடைய சிலைகள், இவற்றை தான் பிறர் கைப்பற்றிக் கொண்டு தங்களுடைய நோக்கத்தை அவற்றை
நான் வைத்திருக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு பூர்வ வரலாறு இருக்கு, பூர்வ அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் என்பதுதான் ஜாதி பேதம், அதுதான் பௌத்த நிலை, அதுதான் பண்பாட்டு அடையாளம். எனவே ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதார நிலையிலே வலியவர்களாக இருக்கலாம், இருந்திருக்கலாம். அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, அது பலருக்கும் பொருந்தும். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மகத்தான பிரச்சனை என்னவென்றால், ஏழையா இருக்கிறது வேலை தான் அவன் மீது உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு ரீதியான இழிவு இருக்குல்ல, ஒரு பண்பாட்டு நிலையை அவனுடைய ஏழையா வச்சுக்கிறது இருக்குல்ல. இசைஞானி இளையராஜா எங்கு சென்றாலும் ஏன் அவர் மீது இன்று வரையிலும் இவ்வளவு வசைகள்? ஏனென்றால் நம்முடைய நினைவிலிருந்து அவர் மகத்தான சாதனையாளராக இருந்தாலும் கூட நம்முடைய நினைவிலிருந்து அவன் ஒடுக்கப்பட்டவனா, அவன் கீழே இருந்தவனா, இவன் தானே என்பதை அகற்றிவிட்டு பார்க்க முடியும். இதுதான் பண்பாட்டு இணைவு, இதுதான் பண்பாட்டு மேலாதிக்கம். இவர்களுக்கு அறிவிக்குவது இருக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியம், அதை ஆச்சரியமாக மாற்றிவிட்டார், அது விதிவிலக்கு என்பதாக மாற்றிவிட்டார். இது ஏன் இந்த நிலை கொண்டா? பண்பாட்டு நிலையில் நாம் இழிவானவர்களாக தொடர்ந்து கற்பிக்கப்பட்டு, அது நாளடைவில் கற்பித்தவர்கள் மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களையே ஏற்க வைத்திருப்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பண்பாட்டு மேலாதிக்கத்திற்கு. எனவே நாம் போராட வேண்டியது அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான வறுமைக்கு எதிராக மட்டுமல்ல, நாம் பொய்யாக பண்பாட்டு ரீதியாக வறுமையானவர்களாக, பண்பாட்டு அடையாளமுற்றவர்களாக ஆக்கப்பட்டது. எனவே நமக்கு ஒரு பண்பாட்டு மூலத்தனத்தை, ஒரு பண்பாட்டு அடையாளத்தை உருவாக்கியவராக, சிந்தித்தவர்களாக, அவர்களுக்கு ஒரு கடந்த காலம் இருந்தது என்பதை கூறியவராக, அந்த கடந்த கால அடையாளத்தை நம்முடைய சமகாலத்தோடு கொண்டு வந்து இணைத்தவராக, நம்முடைய சமகால போராட்டத்திற்கு வலு சேர்த்தவராக அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்கள் இருந்தார் என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியம். மொழி ஒரே ஒரு செய்தியோடு நாம் முடித்து, தமிழ் மொழி என்பதை நாம என்னவா பார்க்கணும்? இது ஒரு மொழியா பார்க்கணும் கிட்டத்தட்ட. ஆனால் அயோத்திதாஸ் பண்டிதர் மட்டும்தான் தமிழ் மொழி என்பது ஒரு மொழி, அது ஒரு தத்துவ உள்ளடக்கம் இருந்தது என்று குறிப்பிட்டார். அந்த தத்துவ உள்ளடக்கம் என்பது அவரை பொறுத்தவரை பௌத்த தத்துவம் தான் தமிழ் மொழியின் அடையாளம். தமிழ் மொழியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பௌத்த தத்துவத்துக்கும் மெய்யிலுக்கும் தமிழ் மொழியின் அமைப்பு ஒழுங்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். எனவே இன்றைக்கு தமிழின் அடையாளமாக அயோத்திதாஸ் பண்டிதரை நாம் பேசுற போது ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், தமிழ் மொழிக்கு ஒரு மெய்யியல் அடையாளம், அது பௌத்தமா அவர் சொன்னார். நாம் அதை முரண்படலாம், ஏற்கலாம், அது. ஆனால் ஒரு மொழி அடையாளத்தை உருவாக்கியவர்களுக்கு ஒரு தத்துவ பின்புலம் இருக்க முடியும் என்பது ரொம்ப வலுவா எடுத்து சொன்னவர் அயோத்திதாஸ் பண்டிதர். எனவே நண்பர்களே, அயோத்திதாஸ் பண்டிதருடைய பிறந்த நாளில் அவரை பற்றி நினைவு கூறுவது என்பது, அவரை பற்றி நாம் ஓரளவு ஏற்கனவே தெரிந்திருக்கிறோம் என்பதோடு கூட அவருடைய சிந்தனைகளிலிருந்து நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம், எது இன்றைக்கு தேவைப்படுகிறது, எவற்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள தவறி இருக்கிறோம், எவற்றை புரிந்து கொள்ள வேண்டும், எவற்றை கொண்டு வந்து இணைப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஒரு 30 ஆண்டு காலம் ஆகிவிட்டது அயோத்திதாஸ் பண்டிதருடைய மொத்த எழுத்துக்கள் தமிழில் கண்டுபிடித்து இருந்தும் கூட இன்றைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே அவரை நினைவு கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஓரளவு ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய பிறர் வருகிறார்கள் என்றாலும் கூட அயோத்திதாசர் என்னவாக இருக்கிறார் என்றால், அவர் வந்து ஒரு வெறுமனே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஐக்கான் மட்டும் கிடையாது. அவர் ஒரு பெரிய சிந்தனையாளர். அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மாபெரும் நோயான ஜாதியை பற்றி சிந்தித்தவர். அவர் காலத்துல ஐயா வைகுண்டர் இருந்தார் நாடார்களுக்காக. அவர் ஒரு சமய நோக்கில் தான் சிந்தித்தார். நாராயணபுரம் இருந்தார், ஐயங்கார் இருந்தார், குமரநாசான் இருந்தார், மகாத்மா ஜோதிபா புலே இருந்தார், அயோத்திதாஸ் பண்டிதரும் இருந்தார். இவர் ஒரு சமய வழியின் அடிப்படையில் சிந்தித்தார் என்பது உண்மை. ஆனால் அந்த சமய வழி அது என்பது அன்றைக்கு
ஜாதி வேதமற்ற அடையாளமாக கண்டெடுக்கப்பட்ட பௌத்தத்தின் படியாகத்தான் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இருந்ததிலே மிக முற்போக்கான ஒரு அடையாளத்தை கண்டுபிடித்தவர் அயோத்திதாஸ் பண்டிதர். அதன் வழியாக நம்முடைய சமூகத்தை பற்றி சிந்தித்தவர். எனவே இது அயோத்திதாசன் மட்டும் இதை செய்யல. அன்னைக்கு இருந்த எல்லா சீர்திருத்தவாதியோட வழிமுறையிலும் தான் அவர் சிந்தித்தார். அதிலிருந்து அவர் பல படிகள் முன்னாடியும் சிந்தித்தார். அவற்றை நாம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு விரிவான பின்புலத்தை அயோத்திதாசரை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அளவிலான என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி அயோத்திதாசர் பண்டிதரை பற்றி நெடிய உரையை ஆற்றிய எழுத்தாளர் பேராசிரியர் அவர்களுக்கு பெரம்பலூர் தமிழ் சங்கம் சார்பில் மனமார்ந்த நன்றி. அவர் குறிப்பிட்ட ஒரு